ஹரியானா மாநிலம் சண்டிகரை சேர்ந்த தொழிலதிபர் தான் வினோத் பராரா. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி தனது வீட்டில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். வினோத்தை தேவ் சுனர் என்ற லாரி டிரைவர் தான் சுட்டுக் கொண்டார். லாரி டிரைவரான தேவ் சுனரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வினோத் காரில் சென்றபோது தேவ் சுனர் ஓட்டிச் சென்ற லாரி மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தேவ் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதனால் தன் மீதான விபத்து வழக்கை திரும்ப பெற மறுத்ததால் வினோத்தை சுட்டுக் கொண்டதாக தேவ் தெரிவித்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இதனால் முன்விரோதம் காரணமாக வினோத் கொல்லப்பட்டதாக வழக்கு விசாரணை அனைத்தும் நிறைவடைந்தது. இந்த நிலையில்தான் வினோத் கொலையில் மர்மம் இருப்பதாகவும் அதை சரிவர விசாரிக்கும்படியும் வினோத்திற்கு நெருக்கமானவர்களுக்கு இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் சண்டிகர் மாவட்ட எஸ்பியான அஜித் சிங் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை அனுப்பியது வேறு யாரும் அல்ல, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வினோத்தின் சகோதரரான பிரமோத் ஆவார். கொலை செய்யப்பட்ட வினோத்தின் மகளை ஆஸ்திரேலியாவில் உள்ள அவருடைய சகோதரரான பிரமோத் தான் வளர்த்து வருகிறார். இதையடுத்து 3 ஆண்டுகளுக்கு பின்பு கொல்லப்பட்ட வினோத்தின் கொலை வழக்கை போலீசார் மீண்டும் விசாரணைக்கு எடுத்தனர். அப்போது வழக்கில் ஏதோ விடுபடுவதையும் சந்தேகம் இருப்பதையும் மாவட்ட எஸ்பியான அஜித் கண்டுபிடித்தார். இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி கூறுகையில், இந்த வழக்கை நான் படிக்கும்போது ஒரு நபர் விபத்து வழக்கை திரும்ப பெற மறுத்ததாக மற்றொரு நபரால் கொலை செய்யப்படுவாரா என்பதில் சந்தேகம் எழுந்தது. வாகனத்தை வேகமாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதற்கு மிகப்பெரிய தண்டனை கிடையாது. விபத்தை ஏற்படுத்திய நபருக்கு உடனடியாக ஜாமீனும் கிடைத்துவிடும். ஆனால் கொலைக்கான தண்டனை மிகவும் தீவிரமானது என்றார். பின்னர் மாவட்ட எஸ்பியான அஜித் சிங் ஹரியானா போலீஸ் கிரிமினல் பிரிவு அதிகாரியான தீபக் குமாருடன் இணைந்து வினோத் கொலை வழக்கை பல்வேறு கோணங்களில் மீண்டும் விசாரித்தார். அப்போதுதான் திடுக்கிடும் உண்மைகள் வெளியானது. போலீசார் நடத்திய விசாரணையில் வினோத்தை கொலை செய்த தேவ் சுனர் சண்டிகரில் ஜிம் ட்ரெய்னராக வேலை செய்யும் சுமித் என்பவரின் நண்பர் என்பது தெரியவந்தது. அந்த ஜிம்மில் கொலை செய்யப்பட்ட வினோத்தின் மனைவியான நித்தி பராரா உடற்பயிற்சி செய்ய செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் ஜிம் ட்ரெய்னரான சுமித்திடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போது திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. ஜிம்மில் ட்ரெய்னராக வேலை பார்த்து வந்த சுமித்திற்கும் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்ய வந்த வினோத்தின் மனைவியான நித்திக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள். அதேவேளை மனைவி மற்றும் ஜிம் ட்ரெய்னர் இடையேயான இந்த கள்ளக்காதல் விவகாரம் வினோத்துக்கும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மனைவியை வினோத் கண்டித்தும் உள்ளார். இது தொடர்பாக வீட்டில் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டது. மேலும் தனது மனைவியை விட்டு விலகும்படி ஜிம் ட்ரெய்னரான சுமித்திடம் வினோத்தும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நித்தி தனது கள்ளக்காதலான சுமித்துடன் சேர்ந்து கணவரான வினோத்தை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக பஞ்சாபை சேர்ந்த லாரி டிரைவரான தேவ் சுனகரை அணுகியுள்ளனர். தேவிற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வினோத்தை லாரி ஏற்றி கொலை செய்ய திட்டம் வகுத்து கொடுத்தனர். அந்த திட்டத்தின்படி கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி காரில் சென்ற வினோத் மீது தேவ் சுனகர் லாரியை கொண்டு மோதியுள்ளார். இந்த சம்பவத்தில் வினோத் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். கணவர் உயிர் பிழைத்ததால் நித்தி ஆத்திரமடைந்துள்ளார். பின்னர் தனது கள்ளக்காதலனான சுமித்துடன் சேர்ந்து கணவரை சுட்டுக் கொள்ள 2வது திட்டத்தை தீட்டியுள்ளார். அதன்படி விபத்தை ஏற்படுத்திய தேவ் சுனரை சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே எடுத்துள்ளார். அவரிடம் வினோத்தை கொலை செய்ய திட்டப்படி 2வது திட்டத்தையும் கூறியுள்ளனர். இந்த திட்டத்தின்படி விபத்து வழக்கை திரும்ப பெற பேச்சுவார்த்தை நடத்துவது போல வினோத்தின் வீட்டிற்கு லாரி டிரைவரான தேவ் சுனகர் வந்துள்ளார். அப்போது தேவ் சுனகர் தான் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கொண்டு வினோத்தை சரமாரியாக சுட்டுள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டில் வினோத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் விபத்து வழக்கை திரும்ப பெறாத ஆத்திரத்தில்தான் வினோத்தை நான் சுட்டுக் கொண்டதாக கைதான தேவ் சுனர் போலீசில் தெரிவித்துள்ளார். அதாவது 2வது திட்டப்படி வினோத்தை அவரது மனைவியான நித்தியும் அவரது கள்ளக்காதலான சுமித்தும் லாரி டிரைவரான தேவ் சுனகரை ஏவி கொலை செய்துள்ளனர். வினோத்தை கொலை செய்த பின்பு நித்தி அவரது கள்ளக்காதலான சுமித்துடன் மணிலாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார். வினோத் நித்திக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் தனது மகளை ஆஸ்திரேலியாவில் உள்ள வினோத்தின் சகோதரரான வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் வினோத்தும் நித்தியும் ஒன்றாக வாழ்ந்துள்ளனர். மேலும் வினோத்தை துப்பாக்கியால் சுட்டுக்கொண்ட லாரி டிரைவரான தேவ் சுனரின் வீட்டுச் செலவு மற்றும் வழக்கு தொடர்பான செலவுக்கு நித்தி தான் பணம் கொடுத்து உள்ளார். கணவரான வினோத் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது பெயரில் உள்ள இன்சூரன்ஸ் பணம் நித்திக்கு வந்துள்ளது. அந்த பணத்தை தேவ் சுனரின் குடும்பம் வழக்கு செலவுக்கு கொடுத்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கள்ளக்காதலான ஜிம் ட்ரெய்னரான சுமித்துடன் சேர்ந்து கணவரான வினோத்தை திட்டம் தீட்டி கொன்ற நித்தியை போலீசார் கைதும் செய்தனர். லாரி டிரைவரான சுனர் ஏற்கனவே சிறையில் உள்ள நிலையில்
ஜிம் டிரைனரான சுமித் மற்றும் நித்தியும் சிறையில் அடைக்கப்பட்டும் உள்ளனர். கள்ளக்காதலை கண்டித்த கணவரை ஜிம் டிரைனருடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு அந்த குற்றத்தை மறைத்த பெண்ணை 3 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.